நானும் எங்கள் மாமாவும் சேலத்துக்கு ஒரு வேலையாக போயிருந்தோமா. போகிற வழியில் தான் அந்த வீடியோ எடுத்தேன். எந்த இடம்னு கேட்டிங்கன்னா, இது தொப்பூர் கணவாய்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டிலே மிக ஆபத்தான நெடுஞ்சாலையில் இதுவும் ஒன்று சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதனால் ஆபத்தான நெடுஞ்சாலைன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ தான் எக்ஸ்போர்ட் டிரைவர்களாக இருந்தாலும் இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது ஒரு பயம் அவங்க மனசில் இருந்துகிட்டே இருக்குமா. ஏன்னா எப்படி தான் கண்ட்ரோலாக போனாலுமே அந்த ஒரு கண்ட்ரோலைலேருந்து அந்த வண்டி அப்செட் ஆகிறதோ இல்லை ஆக்சிடென்ட் ஆகிறதோ நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும். நிறைய புதுசாக ரூல்ஸும் கொண்டு வராங்க நம்ம தமிழ்நாடு காவல்துறை. அப்படி கொண்டு வந்துமே இந்த இடத்துல நடக்கிற ஆக்சிடெண்ட்டை இன்னுமே கட்டுப்படுத்த முடியலையாம். எப்படியாவது என்ன தான் ரூல்ஸ் போட்டு கடுபடியாக இருந்தாலும் மாதத்தில் எப்படியோ ஒரு ஆக்சிடென்ட்னாச்சும் நடக்காது இருக்காதான். அதுவும் அமாவாசை நாளுன்னும் போது இதை கிராஸ் பண்ணி போகிற ஒவ்வொருத்தருமே ரொம்ப பயத்தோடையே கிராஸ் பண்ணி போவாங்களாம். சரி, நாங்களும் ஒரு வழியாக சேலம் வரைக்கும் போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் அதிக ஆபத்து தரக்கூடிய நெடுஞ்சாலையில் தமிழ்நாட்டில் இது ஒன்றுன்னு சொல்லலாம். இந்தியா முழுக்க பார்க்கும்போது நிறைய இருக்கலாம், அது எனக்கு தெரியல. சரி, ஓகே, பாய் பாய்.